9வது ஆசீர்வாதத்துக்கு நம்ம போக போறோம். நாங்க மட்டும் நல்லா இருக்கிறோம். நான் சொன்னேன், நாங்க மட்டும் நல்லா இருக்கோம். எப்படி நல்லா இருக்கோம்? உலகம் எங்களை சுற்றிலும் பயங்கர மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. நாங்களோ கர்த்தரால் அக்கினிக்குள் கொண்டு போகப்பட்டு அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளைகளாய் வெளியே சுத்திகரிக்கப்பட்டு வெளியில வந்து நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாங்க நல்லா இருக்கோம், புசிக்கிறோம், படுத்துக்கொள்றோம். எங்களை பயப்படுத்துவார் ஒருவரும் இல்லை. அதுக்காகவா ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு? இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. மீதியானவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 5:7. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, யாக்கோபுல மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனி யாராலே வருது? யாராவது போய் பனியை உண்டாக்குறாங்களா? மேல கிளவுட் சீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளவுட் சீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சில இடத்துல வந்து நெருப்பு கீழே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னாக்கா அந்த நெருப்பை அணைக்க முடியாத பட்சத்தில் கிளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அங்கே மேலே போய் அந்த கிளவுட்ஸில் ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. உடனே ஆர்டிஃபிஷியலாக கீழே என்ன செய்யும்னா மழை பெய்யும். மழையை பெய்ய வைக்கிறதுக்கு மனுஷன் வழியை கண்டுபிடிச்சான். ஆனால் பனி ஒருவராலும் இது வரைக்கும் கிரியேட் பண்ண முடிஞ்சதில்லை. பனி தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. வேதம் அடிக்கடி இந்த பனியை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பனியை குறித்து சொல்லும் பொழுது அந்த பனியை போல மனுஷனுக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்கு தாமதியாமல், அது என்னன்றது நான் கடைசியில் வரேன், பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். இது நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம். யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் இது வந்து இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அவர்களுடைய மறுசீரமைப்பை குறித்து தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்று சொல்கிறார்கள். ஆனா நான் சொல்வேன், இந்த வாக்குத்தத்தம் சரீரமாகிய சபைக்கு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம். ஏன் தெரியுமா? அங்க என்ன சொல்லியிருக்கு? அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவுமே தனித்து வாசமா இருக்கிறவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தனியாய் வாசமா இருக்கிறவர்கள். சரித்திரத்துல நீங்க பாருங்க, அவங்க ஜனங்களோடு ஜாதிகளோடு கலந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு ஏன் இஸ்ரவேலுடைய தேசத்துக்காக இவ்வளவு போராட்டம்? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த ஜூயிஷ் பீப்புள் அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆக்கியால் அவங்க தனியா தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சபையாக்கிய நீங்களும் நானும் தனி தேசத்திலே கிறிஸ்தவ நாடு என்று ஒன்றை உருவாக்கி விசுவாசிகளின் நாடு அப்படின்னு சொல்லி நம்ம தனியே போயிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? நம்ம அநேக ஜாதி ஜனங்களின் மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக விதைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு பனியை போல் இருப்பதற்கு விதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பனியை போல பூமியிலே விதைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்களின் மத்தியிலே நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த விதைப்பு? நல்லா கவனிங்க. இந்த பனி என்ன செய்யும்னா, புல்லின் மேல இறங்கி வரும் பொழுது அந்த புல்லை வந்து நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணி ரிவைவ் பண்ணும். நல்லா அதுக்கு வந்து அந்த காலையில் பனி பெஞ்ச புல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பச்சை பசேர்னு செழிப்பாக இருக்கும். கண்ணுக்கு அப்படியே பார்க்கறதுக்கே குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அது போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மரித்து கொண்டிருக்கும் உலகத்தை உயிர்ப்பிப்பதற்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கும் பனியை போல பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. We are called to be the dew of the earth. உலகத்திற்கு உப்பாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழிவை தடுப்பதற்காக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பனியை போல
புத்துணர்ச்சியையும் புத்துயிரையும் இந்த பூமிக்கு கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்போ வாசிங்க, கடைசி காலத்தை குறித்து அல்லது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய இளவன ஜனம் உமக்கு பிறக்கும். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஓகே, இப்போ இந்த வசனத்தை நிறைய பேர் நம்ம we have never understood this verse. நம்ம அதை புரிந்து கொள்றதுக்குரிய வாய்ப்பும் வரல. 110 சங்கீதத்துல முதல் 4 வசனங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய இட்டர்னல் மினிஸ்ட்ரி, கிரைஸ்ட் இட்டர்னல் மினிஸ்ட்ரி. அவர் என்ன செய்துட்டாரு? பூமியில இருக்கிற பணியை முடிச்சுட்டு அவர் போய் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். எதுக்காக வீற்றிருக்கிறார்? அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொன்னோம், கர்த்தர் என் ஆண்டவரை பார்த்து, கர்த்தர் என் கர்த்தரை பார்த்து, நீர் என்னுடைய வலது பார்சத்துல வீற்றிரும். எதற்காக? உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் இங்கே வீற்றிரும். கர்த்தர் சியோனிலிருந்து உம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ரைட்? இப்போ கிறிஸ்துவனுடைய வேலை என்ன? ஒரே வேலை, ஆளுகை. ஹீ இஸ் ரெய்னிங். அவர் ரூல் பண்றாரு, ரெயின் பண்றாரு. எதுக்காக வெயிட் பண்றாரு? சத்துருக்கள் எல்லாம் அவருடைய காலுக்கு கீழே பாதப்படி ஆக்கி போடப்படுவார்கள். பிசாசு மாத்திரம் அவருக்கு சத்ரு இல்லை. பிசாசு நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்கான். நிறைய சத்துருக்கள் ஆண்டவருக்கு இருக்கிறாங்க. எல்லா சத்துருக்களும் அவருக்கு அடிபணிய வைக்கப்பட வேண்டும். ஓகே, இப்போ இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அடிச்சு நொறுக்கி கொலை செஞ்சு கொண்டாந்து அவருடைய பாதத்துல போடுறதுக்காக அவர் காத்திருக்கல. God has a different perspective. சத்துருக்கள் அவருடைய பாதப்படி ஆக்கி போடப்பட வேண்டும். அவருக்கு கீழே சப்டியூ பண்ணப்படணும்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, அந்த பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களா இருப்பார்கள். ஏன் திடீர்னு ஜனங்களுக்கு போயிட்டாங்க? சத்ருக்களை சப்டியூ பண்ணி காலு கீழே போடுறத குறித்து தானே பேசிட்டு இருக்காரு இல்லையா? சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், பிதாவாகிய தேவன் அவரை சிங்காசனத்துல வச்சிருக்கிறாரு. வீற்றிரும் என்று சொல்லிட்டு சத்ருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் வீற்றிரும், ஆளுகை செய்யும். எல்லாம் ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, சிங்காசனத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. திடீர்னு உம்முடைய ஜனங்கள், ஏன் இந்த உம்முடைய ஜனங்கள் நடுவுல குறுக்கே வந்தாங்க? அந்த உம்முடைய ஜனங்கள் யாரு? அந்த மீதியான பரிசுத்தமாக்கப்பட்ட உண்மையுள்ள கூட்டம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்கத்தான் சத்ருக்களை கிறிஸ்துவுக்கு பாதப்படி ஆக்கி போடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப யார் அது? நீங்களும் நானும். எப்படிங்க செய்ய போறீங்க? இன்னைக்கே ஆர்மி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? துப்பாக்கி சுடுறதை கத்துக்கலாமா? இல்ல வில்வித்தையும் வாள் சுத்துறதையும் கத்துக்கலாமா? அதனால இல்லை. தேவன் அங்க ரொம்ப அழகா சொல்றாரு. see how it is connected. வேத வசனங்கள் மிக அழகாக இருக்குது. சரி, இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த சியோனிலிருந்து உம்முடைய செங்கோல் புறப்பட்டு செல்லும். செங்கோல் அதிகாரத்தை குறிக்குது. இப்போ தேவனுடைய அதிகாரம் எங்க இருக்கு இன்னைக்கு? in what is God's authority hidden? தேவனுடைய அதிகாரம் எதுல மறைக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க பாப்போம். வார்த்தையில. ஹல்லேலூயா. தேவனுடைய அதிகாரம் அவருடைய வார்த்தையில இருக்கு. அப்போ சியோன்ல இருந்து செங்கோல் அனுப்புறாரு. அதிகாரம் எதனாலே புறப்பட்டு போகிறது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் யார் மூலமா செயல்படுது? வார்த்தையை யார் எடுத்துக்கொண்டு போறாங்க? ஆண்டவரா எடுத்துக்கொண்டு போறாரு.
நீங்களும் நானும் தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போறோம். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஓகே, இது மோசே சொன்ன வார்த்தைகள். ஆனா இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தானே. சோ தேவனுடைய உபதேசம், தேவனுடைய உபதேசம் எப்படி இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? புல்லின் மேல இறங்குகிற பனியை போல இருக்கிறது. அப்போ அந்த பனியை போல பிறக்கும் அவருடைய ஜனம் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எப்படி செல்கிறார்கள்? 2 காரியம் அவங்க சொல்லியிருக்கு. 1, மனப்பூர்வமா போறாங்க. ஆண்டவர் கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த காலத்துல அனுப்புறதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு விருப்பமே இல்லை, ஆண்டவர் கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு கொண்டாந்துட்டார். கட்டாயப்படுத்தி யாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. மனப்பூர்வமா செய்யறவங்க தான் செய்ய முடியும். ஸோ 1, மனப்பூர்வமாய் அவர்கள் செய்வார்கள். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. ஹாஃப் ஹார்ட்டட் மினிஸ்ட்ரி ஆண்டவருக்கு உதவியே செய்யாது, ஆண்டவருக்கு பிரயோஜனமானதும் இல்லை. முழுசா 100%. 2வதாக அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்க, வார்த்தையை நம்ம கொண்டு போறோம். வார்த்தையை கொண்டு போகும்போது என்னத்தை உண்டாக்கணும்னா, ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் என்னும் அலங்காரத்தை அது உண்டு பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை கொண்டு செல்றோம். ஆனா கொண்டு சென்று என்ன சொல்றோம்? நான் வார்த்தையை எடுத்து உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திப்பார், உங்களை நல்லா ஆக்குவாரு, சுகமாக்குவாரு, தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதுலயே அவங்கள வச்சிடாதீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உம்முடைய அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மனப்பூர்வமா அதை செய்வாங்க. என்ன செய்வாங்க? பரிசுத்த அலங்காரத்தை உண்டு பண்ணுகிற மக்களா இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா? அதே அலங்காரத்தை தான் மற்றவங்களுக்குள்ள நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க மற்றவங்கள்ட்ட பிரசங்கிக்கும் போது என்ன பிரசங்கிப்பீங்க? தேவையை சந்திக்கிற கிறிஸ்துவத்தான் பிரசங்கிப்பீங்க. ஆனா கிறிஸ்துவக்கிட்ட நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா மாறி இருந்தீங்கன்னா, பரிசுத்தப்படுத்துகிற கிறிஸ்துவை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பீர்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒரு காலத்துல மதங்கள் எல்லாம் பாவத்தின் தோஷத்தை நீக்கும் ஒரு வழியாகத்தான் மனுஷனுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா மதங்களும், கிறிஸ்தவம் உட்பட, மனுஷனுடைய தேவைகளை சந்திப்பதற்கான வழியாய் மாறிவிட்டது. ஒத்துக்கிறீங்களா? எல்லாமே. ஈவன் மற்ற இடங்கள்ல கூட மூட்டையை சுமந்துக்கிட்டு போய் என் பாவ தோஷத்தை கழிச்சிட்டு வரேன்னு சொல்றவெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும், நேர்ந்துக்கிறேன், போறேன், வரேன். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் செய்கிறோம் இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம தேவனை தேடும் தேடலெல்லாம் தேவைகளின் சந்திப்பாக மாறிவிட்டதே தவிர, என்னை விட்டு இருக்கும் அசுத்தம், அக்கிரமம், பாவம் நீங்க வேண்டும் என்ற தேடல் மனுஷனை விட்டு போய்விட்டது. விளங்குதா? ஆனா ஆண்டவர் மாறலங்க. ஆண்டவர் அதே ஆண்டவரா தான் இருக்கிறாரு. என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மனப்பூர்வமா என்னை சேவிக்கிறவர்களா இருக்கணும். 2வது, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயும், பரிசுத்த அலங்காரத்திற்கு ஏதுவாக என் வார்த்தையை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் விதைக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நாட் ஃபார் த கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஹியூமன் சென்சஸ். என்னுடைய ஐம்புலன்கள் விரும்பும் காரியங்களை எனக்கு கொடுப்பதற்காக வார்த்தை அல்ல, என்னை கிறிஸ்துவின் சாயலை பரிசுத்தமாய் தரித்து கொள்ள வைப்பதற்காகத்தான் வார்த்தை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. சோ எபேசியர்ல பவுல் சொல்றாரு பாருங்க, வார்த்தை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், கழுவும், சுத்திகரிக்கும், பரிசுத்தமாக்கும். வார்த்தை ஒன்று தான் அதை செய்ய முடியும். இப்போ அந்த வார்த்தையை கொண்டு போய் பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை நீங்க உருவாக்குறீங்க. என்ன செய்றீங்க? உண்மையே சொல்ல போனா,
கிறிஸ்துவுக்கு சத்ருவாய் இருந்தவர்களை அவருடைய பாதப்படி ஆக்கி போட்டு, உம்முடைய பாதம் ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரேன்னு வந்து சரணடைய வைக்கிறீங்க. அதுதான் அவருடைய மகா பெரிய வெற்றி. அல்லேலூயா. புரியுதா? எதிர்த்தவன்லாம் அழிஞ்சு போயிட்டான். அப்படி ஒரு கை சொடக்கு போட்டார் ஆண்டவர், எல்லாம் போயிட்டான், காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றது பெருமை இல்லை. எதிர்த்தவன் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்துட்டான். எதிர்த்தவன் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு இவரே எனக்கு போதும் என்று வந்து விட்டான் என்றால் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காகத்தான் நீங்களும் நானும் பூமியில பனியை போல விதைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பனி வார்த்தையை குறிக்கிறது. அந்த பனி இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப அழகா அந்த வசனத்துக்கு திரும்ப போயிடலாம். மீகா 5:7 இன்னொரு தடவை போயிட்டு வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளை போலவும். மனுஷனுக்கு காத்திருக்காது, மனுபுத்திரருக்காக அது தாமதிக்காது. ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. தேவன் கிருபையின் காலகட்டத்தின் முடிவுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? எங்க அப்பா தீர்க்கதரிசனமா சொன்னாங்க. ஜூன் 18ஆம் தேதி 2017ஆம் வருஷம் இந்த ஸ்டேஜ்ல சொன்ன வார்த்தை இதுதான். அப்பா சொன்னாங்க, God's time of mercy is coming to an end. God's judgment is taking overன்னு சொன்னாங்க. கொரோனாவை பத்தி கிளியரா சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அப்போ காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வேலையை முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை, ஒருவருக்காகவும் காத்திருப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை மனுஷனுக்காக அவனுடைய திட்டங்களுக்காக காத்திருக்க போறதில்லை. The word will accomplish what it has to and the time will be over. எனவே நீங்களும் நானும் காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஓகே, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் யாரால் பிரசங்கிக்கப்படுங்க? ஆண்டவர் தூதர்களை நம்பி இருக்கிறாரா? யாரோ ஒரு புதிய சந்ததி ஆண்டவர் கொண்டாட போறாரா? புதிய சிருஷ்டிப்பை கொண்டாட போறாரா? இல்ல. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை நம்பி இருக்கிறார் தேவன், என்னை நம்பி இருக்கிறார். சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு என்னை நம்பி இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள். தயவுசெய்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வாயினால பேசுற சொல்ற சுவிசேஷத்தை விட வாழ்க்கையினாலே வாழ்கிற சுவிசேஷம் தான் அநேகரை இன்றைக்கு தொட போகிறது, மாற்ற போகிறது. எழுந்து நிற்போமா, ஜெபிப்போமா, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்னை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் வாழ்க்கையில இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் அங்கீகரியாமலும் பொய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தான் பங்கடைவார்கள். இன்றைக்கு இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் எனக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள பரமபிதாவே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். நான் உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாற விரும்புகிறேன். எனக்குள்ளே வாரும் இயேசுவே, எனக்குள்ளே வாரும். என் வாழ்வை மாற்றும், என்னை பரிசுத்தமாக்கும். வஞ்சக நாவு, பொய் பேசுதல், அக்கிரமம் என்னை விட்டு அகன்று போகட்டும். என்னை முழுமையாய் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.
அல்லேலூயா. நீங்கள் இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக சொன்னதுண்டானால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இரட்சகராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள் அழைத்திருக்கிறபடியால் அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை நீதியின் பாதையில நடத்துவார். இங்க இருக்கிற நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த மீதியான கூட்டமாய் பல உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வழியாய் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், நீர் விரும்புகிற அந்த உண்மை, நீர் விரும்புகிற அந்த ஆண்டவரே அல்லேலூயா உத்தமமான ஒரு குணத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்தோடு மாண்டு போகாதபடிக்கு, உலகத்தோடு கூட நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை உம்முடைய பலத்த கரங்களுக்குள் ஏற்று ஆண்டவரே இந்த நாளிலே நீரப்பா அல்லேலூயா ரிபாலா ஷரபாலா தூரனமா சீரபாலா ஷீரபாலா பாபா கரபாலா பரபா ஓரா கலமா சந்தரலமா பொல்லாங்கனுடைய கைக்கு தப்புவித்து எங்களை இந்த பூமியில உம்முடைய பனியை போல விதைத்தருளும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற, புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு பனியை போல எங்களையும் பயன்படுத்தும். உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.